மூன்றாவது கண் விழிப்பு. சுஷும்னா தேடி சென்ற ஆன்மீக பயணம். கங்கை கரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம் மட்டும். எப்படி சிலருக்கு ஆறாவது அறிவு இருக்கும்? மூன்றாவது கண் என்றால் என்ன? இதற்கான பதிலைத் தேடி அவன் ஹிமாலயத்துக்கு பயணமானான். அங்கு ஒரு அமைதியான குகையில் ஒரு பழமையான யோகி தியானத்தில் அமர்ந்திருந்தார். அர்ஜுன் அருகே சென்றதும் தியானத்திலிருந்து கண்களைத் திறந்து யோகி புன்னகையுடன் சொன்னார், "உனக்குத் தேவையான பதில்கள் அனைத்தும் உன்னுள்தானே இருக்கின்றன, மகனே?" அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். "என்னிடம் எப்படி மூன்றாவது கண் விழிக்கும்?" யோகி மெதுவாக விளக்கத் தொடங்கினார். சுஷும்னா நாடியின் ரகசியம். நம் உடலில் 3 முக்கிய நாடிகள் இருக்கின்றன. இடா, பிங்களா, சுஷும்னா. இடா சந்திர சக்தி, பிங்களா சூரிய சக்தி. ஆனால் சுஷும்னா, அது மிகவும் நுட்பமான ஆன்ம சக்தி ஓடும் பாதை. சுஷும்னா நாடி செயல்படும் பொழுதுதான் மூன்றாவது கண், அதாவது ஆஜ்ஞா சக்ரா, விழிக்கத் தொடங்குகிறது. அர்ஜுன் கவனமாக கேட்டான். ஆறாவது அறிவு உருவாவது எப்படி? யோகி கூறினார். எல்லாரிடமும் ஆறாவது அறிவு இருக்கிறது. ஆனால் மனம் சிதறாமல் அமைதியாகும்போது, சிந்தனைகள் தெளிவடையும் போது, மூன்றாவது கண் திறந்தது போல உணரப்படும். அது எதிர்காலத்தைப் பார்க்கும் கண் அல்ல, உண்மையைக் காணும் உள்ளக்கண். பொய்யையும் உண்மையையும் பிரிக்கும் அறிவு. உள்ளுக்குள் வரும் சத்தத்தைக் கேட்கும் திறன். அர்ஜுனின் தியானப் பயணம். யோகி அர்ஜுனுக்கு ஒரு எளிய தியானத்தைக் கற்பித்தார். 1. முதுகு நேராக அமர வேண்டும். 2. மூச்சை மெதுவாக இழுத்துவிட வேண்டும். 3. கண்களை மூடி நெற்றிக்குள் உள்ள புள்ளியில் கவனம். 4. சிந்தனைகள் வந்தால் ஓடவிட வேண்டும். 5. சில நிமிடங்களில் நெற்றியின் இடைப்பட்ட பகுதியில் லேசான ஒளி. அர்ஜுன் தினமும் இதைச் செய்யத் தொடங்கினான். மெல்ல அவன் மனம் அமைதியாகத் தொடங்கியது. எதிர்மறை எண்ணங்கள் குறைந்தன. உள்ளுள்ள ஒளியை உணர்ந்தான். ஒரு இரவு தியானத்தில் அமர்ந்திருந்தபோது நெற்றிக்குள் ஒரு நீல ஒளி மெல்லத் தோன்றியது. அவனுக்கு வெளி உலகம் அமைதியாகத் தெரிந்தது. மனதில் நிலையான தெளிவு. எதிர்காலத்தை பார்க்கவில்லை, ஆனால் உண்மையை உணர்ந்தான். அர்ஜுனின் விழிப்பு அடுத்த நாள் யோகியிடம் சென்று தன் அனுபவத்தை பகிர்ந்தான். யோகி மகிழ்ச்சியோடு சொன்னார், "அதுவே மூன்றாவது கண். அது திறக்கப்படுவது ஒளி காண்பதால் அல்ல, உண்மையைப் புரிந்து கொள்ளும் அறிவு பிறப்பதால்." அர்ஜுன் புன்னகையுடன் தலையசைத்தான். அவன் தேடிய ஞானம் வெளியில் இல்லை, அவன் உள்ளே இருந்தது. அவ்வாறே அர்ஜுன் தனது ஆன்மீகப் பயணத்தைத் தொடர்ந்தான். மூன்றாவது கண் விழிப்பு என்பது மறை சக்தி அல்ல, நம்மை நாமே அறிதல் என்று புரிந்தவனாக. முடிவுதிர்வதற்கான காரணங்கள் பல. முக்கியமான சில காரணங்கள் இதோ. 1. மன அழுத்தம். அதிகமான மன அழுத்தம் முடிவேர்களை பலவீனப்படுத்தி திடீரென ஷெடிங் அதிகமாக ஏற்படும். 2. ஹார்மோன் மாற்றங்கள் பெண்களில். பிசிஓடி, தைராய்டு பிரச்சனை. பிறகு ஆண்களில் மாற்றங்கள். இந்த ஹார்மோன் மாற்றங்கள் முடி உதிர்வை அதிகப்படுத்தும். 3. சத்துக்குறை. ஐரன், விட்டமின் டி குறைவாக இருந்தால் முடிவேர்கள் பலவீனமாகி அதிகமாக உதிரும். 4. ஜீன்கள். குடும்பத்தில் ஹேர்ஃபால் இருந்தால் அதுவும் காரணமாக இருக்கலாம். 5. தவறான அதிக ஹீட் கலரிங் எல்லாம் முடிவேர்களை சேதப்படுத்தும். 6. தலையில் வரும் நோய், டேண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போன்ற ஸ்கேல்ப் பிரச்சனைகள் ஹேர்ஃபாலை அதிகப்படுத்தும். 7. சரியான தூக்கமில்லாதது தூக்கக்குறைவும் மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாக செய்து ஹேர்ஃபாலை அதிகமாக்கும். 8. அதிக டயட் கண்ட்ரோல் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காமல் முடிவுதிர்வு ஏற்படும்.